குளுக்கோவீட்டா வழங்கும் ராதா கல்யாணம் தொடர்கிறது. இந்த ஊர்ல கல்யாணம் செஞ்சா ஊர்ல 4 பேருக்கு தெரிஞ்சு அந்த சாமசிவத்துக்கு கூட தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அதை விட வேற ஏதாவது ஒரு கிராமத்து பொண்ணா பார்த்து நாம இந்த கல்யாணத்தை ரகசியமா பண்ணிட்டோம்னா இது நல்லா தான் இருக்கு. ஆனா இப்படி யோசிச்சுக்கிட்டே இருந்தா நம்ம வேற என்ன செய்யறது? அந்த கல்யாணத்தை யாருக்கும் தெரியாம ஜாகிரதையா பண்ணணும். தேவைப்பட்டா அந்த பொண்ணு வீட்டுக்கு கூட நாம யாருன்னு தெரியாம இருக்கணும்டா. அவங்களுக்கு நம்ம எவ்வளவு நஷ்ட ஈடு வேணா கொடுத்துடலாம். நம்ம வம்சத்தை காப்பாத்துறதுக்கு எனக்கு இதை தவிர வேற வழி தெரியலடா. ராதா, ஸ்கூலுக்கு டைம் ஆகுதுல்ல, சீக்கிரம் ரெடி ஆகுமா? உன்னை ஸ்கூல்ல விட்டுட்டு நான் டெய்லர் ஷாப்க்கு போகணும்ல. 5 நிமிஷத்துல ரெடி ஆயிடுறேம்மா. அம்மா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நேற்றுக்கு என் ஸ்கூல்ல என் மாஸ்டர் என்ன எவ்வளவு புகழ்ந்தாரு தெரியுமா? என்னம்மா சொன்னாரு? 6 மாசம் ஸ்கூலுக்கு வராம இருந்தாலும் திரும்பவும் இப்ப புதுசா சேர்ந்திருக்க. இருந்தாலும் நீ மத்த பசங்களை விட நீதான் நல்லா படிக்கிறன்னு சொன்னாரு. எல்லாம் நல்லா இருந்தா நீ இன்னும் பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிப்பேன்னு சொன்னாரு. குருவோட வார்த்தை அந்த தெய்வத்தோட வார்த்தைக்கு சமம். அம்மா, நான் டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறேம்மா. நீங்க என்ன அவ்வளோ பெரிய படிப்ப படிக்க வைக்க முடியுமா? படிக்க வைக்கிறேம்மா. ஒண்ணுமே சொல்லாம ஏமா போறீங்க? எனக்கு வந்த கனவு நல்லா இருந்துச்சுல்ல. நான் டாக்டர் ஆயிட்டேனா உங்க நோயை நானே குணப்படுத்திடுவேன். உங்களுக்கு ஜுரம், இரும்பல் எதுவுமே வர விட மாட்டேன். அம்மா, இன்னும் என்னெல்லாம் பண்ண அம்மா அம்மா அம்மா, என்ன ஆச்சுமா? என்ன ஆச்சு? நெஞ்சு ரொம்ப வலிக்குதுமா. நான் போய் டாக்டர் கூட்டிட்டு வரேன். எனக்குமா நம்ம பொண்ணு ஒரு மகாராணி போல வாழ போறாளாம். ரொம்ப சந்தோஷம். அவ எப்பவுமே மகாராணி தானடா. உனக்கு பொண்ணா பிறந்ததே அவ செஞ்ச அதிர்ஷ்டம் தானடா. இப்ப அந்த அதிர்ஷ்டம் எல்லாம் பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு போகுது. அவ்வளவுதானா? அவளுக்காக நாம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வச்சிருக்கிற பணம் காசெல்லாம் அவ கூடவே போக போகுது. லக்ஷ்மி, நம்ம யாருக்கு கொடுக்கறோம்? நம்ம பொண்ணுக்கு தானே. நம்ம சொத்து பறி போகுதுன்னு நான் கவலைப்படலைங்க. அவரே என் பொண்ணுக்கு மாமனார்னு நினைக்கும் போதுதான் எனக்கு கவலையா இருக்குங்க. அன்னைக்கு பொண்ணு பார்க்க வந்த போது எப்படி பேசினாரு பாத்தீங்கல்ல? அத்தையை வச்சுக்கிட்டு பேசக்கூடாததெல்லாம் பேசினாரு. ஸ்ருதிய நம்ம பொண்ணே இல்லைன்னு சொல்றாரு. நம்ம ரிலேஷன்ஷிப் பத்தி பேசுறதுக்கு அவர் யாருங்க? டாக்டர் ஐயா, அம்மாக்கு எதுவும் ஆயிடாதுல்ல? ஒண்ணும் ஆகாதுமா, எல்லாத்துக்கும் அந்த கடவுள் இருக்காரு. எங்க அம்மா எப்பவும் சந்தோஷமா ஆரோக்கியமா இருக்கணும். எப்படி இருக்கம்மா? இன்னும் உனக்கு நெஞ்சவலி இருக்கா? இல்ல டாக்டர் ஐயா. வெளியில என் ஸ்கூட்டர் இருக்கான்னு கொஞ்சம் பாத்துட்டு வாமா. பசங்க அதை ஏதாவது பண்ணிடுவாங்க. 2 நிமிஷம் நீ அங்கே நில்லம்மா. மூணு மாசத்துக்கு மேல உயிர் வாழ்றது கஷ்டம்மா. குளுக்கோவீட்டா வழங்கும் ராதா கல்யாணம் தொடர்கிறது.